சிறுபான்மை மக்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக முதலமைச்சரும் திமுகவும் இருக்கும். அமைச்சர் KN நேரு பேச்சு. தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையத்தின் சார்பில் சிறுபான்மையினர் உரிமைகள் தின விழா திருச்சியில் இன்று நடைபெற்றது. ஜமால் முகமது கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர்கள் KN நேரு, நாசர், அன்பில் மகேஷ், சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் ஜோ அருண், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆணையத்தின் உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பேசிய சிறுபான்மை ஆணையத்தின் தலைவர் அருண், சிறுபான்மையினர் மீது அதிக அக்கறை கொண்ட முதல்வராக நம் முதல்வர் இருக்கிறார். சிறுபான்மை மக்களுக்கு பார்த்து பார்த்து செய்யும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் தான். இதை மற்ற மாநில சிறுபான்மை மக்கள் வியந்து பார்க்கிறார்கள். சிறுபான்மை மக்களுக்கு அனைத்து துறைகளிலும் பிரதிநிதித்துவம் இருக்கிறதா, பாதுகாப்பு இருக்கிறதா உள்ளிட்டவற்றை இந்த ஆணையம் கண்காணிக்கும். அதிகாரப்பூர்வமான ஆணையமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சிறுபான்மை ஆணையத்திற்கு அதிகாரத்தை வழங்கியவர் கலைஞர். ஒன்றிய அரசு சிறுபான்மை பள்ளி மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகையை நிறுத்திய போதும் தமிழக அரசு கல்வி உதவித்தொகையை வழங்கி வருகிறது. அரசு பள்ளி கல்லூரிகளை எப்படி எடுத்து நடத்துகிறதோ அதேபோல அரசு உதவி பெறும் சிறுபான்மை பள்ளி கல்லூரிகளை நடத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. அதை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளோம். சிறுபான்மை மக்களுக்கு ஒரே பாதுகாப்பு முதலமைச்சர் தான். அதே கரிசனத்தோடு துணை முதல்வரும் இருக்கிறார். 2026ஆம் ஆண்டு மீண்டும் திமுக ஆட்சி அமையும். அப்பொழுதும் சிறுபான்மை மக்களின் உரிமைகளும் வாழ்வும் பாதுகாக்கப்படும் என்றார். நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு பேசுகையில், சிறுபான்மை மக்கள் திமுகவை ஆதரித்தால்தான் திமுக ஆட்சியில் அமர்ந்துள்ளது. அடுத்த முறையும் திமுகவை சிறுபான்மை மக்கள் ஆட்சியில் அமர வைப்பார்கள். சிறுபான்மை மக்களுக்கு எப்பொழுதும் பாதுகாப்பாக முதலமைச்சரும் திமுகவும் இருக்கும். சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கும் திமுக அரசுக்கு தொடர்ந்து சிறுபான்மை மக்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றார். நிகழ்ச்சியின் இறுதியில் சிறுபான்மை மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை அமைச்சர்கள் வழங்கினர்.